රැක ගන්න ඕනේ ඉඳ අපි ಜಾති ભેදයෙන් තොරව මේ දේශපාලන මේ මීහරක් වගේ ඉඳ දේශපාලනකේ ගොදුරට නොවසි අසුයි නොවි ඒ බාර ගණන් ගිහිල්ලා ඔවුන්ගේ টয়ලට් වලේ දාන්න කියලා මේ කියමින් සියලු දෙනාටම එකසේ එක්සත් වෙමින් මේ නවතරන එල්ලසි සිතා කරුණාවෙන් ඉල්ලා සිටිනවා. අපිට බාර එපා. පල්ලිය පාසල පන්සල වෝට් එක පොලිසිය මේ ඔක්කොම ළඟ තියද්දි මේ කොහොමද මේ බාර එකක් දාන්නේ? ඉතින් මේ රටේ නීතියක් නැහැ නේ එහෙම බලනකොට. ඒ හින්දා වහාම මේක වාහන දාන්න ඕනේ. වැයුවේ නැත්තම් මේක දාන වෙලාවට අපි ආවිලා කඩලා දානවා. अस्सलामु अलैकुम अनबी पणिवु தற்போது எங்களுடைய மதுபான சாலைக்கு எதிரான அமைதி பேரணி இந்த சற்று நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பம் செய்ய போகின்றோம். எங்களுடைய இந்த அமைதி பேரணி பொத்துவில் பிரதேச செயலகத்தில் நிறைவு பெறும். அனைத்து கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதரர்களும் அமைதியாக இந்த பேரணிக்கு செல்ல வேண்டும். பாதைகளில் செல்கின்ற வாகனங்களை தடுக்காமல் ஒரு சைட்டை நாங்கள் எங்களுக்காக வேண்டி எடுத்துக்கொண்டு மறு சைட்டை நாங்கள் வாகனங்கள் செல்வதற்காக வேண்டி விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். எல்லோரும் அமைதியாக இந்த பெனருக்கு பின்னால் தான் எல்லோரும் வர வேண்டும். சகலரும் இந்த முன்னால் இந்த பெனர் செல்ல வேண்டும். அனைத்து சகோதரர்களும் பெனருக்கு பின்னால் செல்ல வேண்டும். அதற்கு பின்னால் சகல வாகனங்களும் ஆட்டோ ஏனைய வாகனங்கள் அதுக்கு பின்னால் அழகாக வர வேண்டும் என்பதை உங்களுக்கு மிகவும் தயவுடன் நான் கூறிக்கொள்கின்றேன். நன்றி. சார் ஓமன் சார் லைஃப்ல வீடியோ கூட சரி, இப்போது எங்களோடு இணைந்திருக்கின்றார் முன்னாள் பொத்துவில் பேரவையின் கௌரவ தவிசாளர் வாசிப் சார் இருக்கின்றார். வாசிப் சார், இந்த மது பேரணி ஒழிப்பு பேரணி, அதாவது மதுபான சாலை பொத்துவிலில் மதுபான சாலை புதிதாக ஆரம்பம் செய்யப்படவிருக்கின்றது, திறக்கப்படவிருக்கின்றது. எனவே அதனை எதிர்த்து இந்த பொத்துவிலில் இருக்கின்ற மூயின மக்களும் போராடுகின்றார்கள். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து? உண்மையிலேயே மிக விரைவிலே திறக்கப்பட இருக்கின்ற பிரதான மதுபான சாலை ஒன்றை தடுத்து நிறுத்துவதற்காக பொத்துவில் ஜமியத்துல் உலமா சபையினரும் பொத்துவில் பொது அமைப்புகளும் பொதுமக்களும் இணைந்து இந்த ஒரு அமைதி பேரணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைதி பேரணியிலே தமிழ், சிங்கள, முஸ்லிம் மூயின மக்களும் 3 இனத்தைச் சேர்ந்த மதகுருமார்களும் பங்கு கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் முக்கியமாக விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த பிரதேசத்திலே 3 இன மக்களும் மிகவும் சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இவ்வாறு ஒரு மதுபான சாலை திறக்கப்படுவது என்பது உண்மையிலே தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். பல்வேறு முஸ்லிம்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இன்று பொதுமக்கள், உலமாக்கள் இன்று ஏனைய மதகுருவர் எல்லோரும் இணைந்து இந்த பிரதேசத்தை நோக்கி இந்த அமைதி பேரணியை கொண்டு சென்று ஒரு மாஜர் கையளிக்கப்பட இருக்கின்றது. இது எவ்வாறாக இருந்தாலும் முற்றுமுழுதாக அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கை நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பொதுமக்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. என்றால் இன்று இவ்வாறான மதுபான சாலை அதிகரிக்கின்ற பொழுது பொதுமக்களுடைய பணங்கள், நிறைய பணங்களை மக்கள் வீணடித்து தங்களுடைய நோய்களை தெரிவிக்கின்ற நிகழும் சமாதானத்துக்கு குந்தம் விளைவிக்கின்ற ஒரு இடத்தில் அமைக்கப்பட இருக்கின்றது. ஆகவே நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த உலமா சபை நடவடிக்கையை நாங்கள் பாராட்டுகின்றோம். என்றால் இந்த இனத்தை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு இந்த உலமா சபைக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே இவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சியும் இதற்கு பங்களிப்பு செய்கின்ற மக்களுடைய முயற்சியை நாங்கள் பாராட்டுகின்றோம். எவ்வாறாக இருந்தால் இந்த மதுபான சாலை திறக்கப்படுவது 100% இந்த அரசாங்கத்தினால் அதிகாரம் உள்ளவர்களால் தடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. சரி, எந்த இடத்திலிருந்து எந்த இடம் வரையும் உங்களுடைய இந்த பேரணி பேரணி பொத்துவில் ரஹ்மானியா பள்ளிவாயிலிருந்து பொத்துவில் பிரதேச செயலகத்தை நோக்கி செல்ல இருக்கின்றது. முற்றுமுழுதாக பொத்துவில் ஜமியத்துல் உலமா சபை இந்த ஏற்பாடு செய்திருக்கின்றது என்பதை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். ரொம்ப நன்றி. இணைந்து கொண்டிருந்தால் முன்னாள் பொத்துவில் சபை தவிசாளர் மிகவும் ஏராளமான விடயங்களை பேசியிருந்தார். இப்போது சரி, இப்போது மதுபான சாலை பொத்துவில் மண்ணில் மதுபான சாலை திறப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த வேளையில் பொத்துவில் வாழ்கின்ற மூயின மக்களாலும் ஏற்பாடு செய்யப்பட்ட அமைதி பேரணி இப்போது பொத்துவில் பொது சந்தையிலிருந்து பொத்துவில் பிரதேச செயலகம் வரை
முன்னோக்கி செல்கின்றது. இப்போது நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கின்ற உறவுகள் அதிகமாக இந்த நிகழ்வை ஷேர் பண்ணுங்க எங்களுடைய அன்பான உறவுகளுக்கு. இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களை ஒரு குடியாரர்களாக மாற்றுவதற்கு இங்குள்ள சில கைவர்கள் தாண்டோடு தரமாக நடந்து கொண்டிருப்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு நடத்தக்கூடிய பகுதிகளில் கொத்திவில் பிரதேசத்திலிருந்து உங்களுடைய மதுபான சாலை அகற்ற வேண்டும் என்று அரசுக்கு இந்த மக்கள் சார்பாக எங்களுடைய கோரிக்கைகளை விடுக்கின்றோம். மழை என்று பாராமல் இந்த மக்கள் மூவின மக்களும் ஒன்று திரண்டு இந்த மதுபான சாலையை தடுக்க வேண்டும், இந்த பொத்திவில் மண்ணில் இருந்து விரட்ட வேண்டும் என்று அமைதி பேரணி இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வார்த்தைகள் வருவதில்லை, அந்த அளவுக்கு பூமழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. வாகனங்களுக்கு பாதையில் இடைஞ்சல் இல்லாது ஒரு பக்கமாக நின்று கொள்ளுமாறு அன்புடன் அறிய தருகின்றோம். அதாவது அமைதி பேரணியில் கலந்து கொள்ளும் சகலருக்கும் முக்கிய அறிவித்தொன்று பாதைக்கு இடைஞ்சல் இல்லாது ஒரு பக்கமாக இருக்குமாறு பொத்திவில் மண்ணின் ஒற்றுமையை இப்போது நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மூயின மக்களும் ஒற்றுமையுடன் ஒரு தாய் பிள்ளை போல் வாழுகின்ற இந்த பொத்திவில் மண்ணிலிருந்து இந்த நேரலை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். மதுபான சாலை திறப்பு சம்பந்தமான ஒரு அமைதி பேரணி இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பொத்திவில் பொது சந்தையிலிருந்து பொத்திவில் பிரதேச சேலம் வரையிலான இந்த அமைதி பேரணி இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வாலிபர்களை அழித்து விடாதே. வேண்டாம் 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 வேண்டாம். வேண்டாம் வேண்டாம்.
பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தாழ்மையான கருத்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இன்றைய தினம் கொட்டும் மழையும் பாராமல் இந்த சமூகம் இந்த ஊரிலே ஒரு மதுபான சாலை தேவையில்லை என்று சொல்லி வந்திருக்கின்றது. நாங்கள் அதை சரியாக நடைமுறைப்படுத்தி எங்களுடைய ஒற்றுமையை காட்டி நாங்கள் இந்த விடயத்தில் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக அனைவரும் ஒன்று திரண்டு ஒரே குடையின் கீழ் செல்லுமாறு உங்களை கேட்டுக் கொள்கின்றோம். அமைதி பேரணி தயவு செய்து அமைதியாக நடந்து வரவும். සහෝදර වලින් හිටපු ගම්මානයක් මෙතන අරක්කු පාරක කරිලා මේ මිනිසුන්ට ගහගන්න මරා ගන්න ගමේ මේක අරක්කු වලින් යන ගන්න ඕවා මිනිසුන්ට කාටවත් කැමති නෑ. ඒ වෙනුවෙන් මේ මිනිසුන්ට අපි රජයට කියන්නම් මේ මිනිසුන්ගේ වෙනුවෙන් මේ වගේ දේවල් නවත්තන්න ඕනේ. මේ මිනිසුන් අනාථ කරන්න එපා. මේ මිනිස්සු கொத்திவில் பிரதான வீதியில் புதிய மதுபான சாலை திறப்புக்கான எதிர்ப்பு பேரணி இப்போது கொத்திவில் பொது சந்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. கொத்திவில் பொது சந்தையில் இருந்து கொத்திவில் பிரதேச செயலகம் வரையிலான அமைதி பேரணி இப்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. கொத்தியில் வாழ்கின்ற மூயின மக்களும் எங்கு திரண்டு ஒருதாய் இல்லை போல் இந்த மதுபான சாலையை திறப்புக்கான எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு எல்லாரும் அமைதியாக நிற்கும். ஜம்மியாவுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் எல்லாரும் நிற்கும்.
அமைதியாக நிற்கவும். எல்லாரும் நில்லுங்க. கொஞ்சம் மங்கள கொஞ்சம் மங்கள அங்கல ஓடு எல்லாரும் நில்லுங்க. அப்படி சொல்லுங்க. எல்லாரும் கைதா விளையாடுங்க. போட்டோ காட்டுங்க. போட்டோ காட்டுங்க. விளையாடுங்கப்பா. விளையாடுங்கப்பா. இந்த அனுமதி பத்திரத்தை இந்த மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் ரத்து செய்ய வேண்டும். இந்த மண்ணிலே ஒரு குடிப்பிரச்சனையாக இந்த மதுபான சாலையை தோற்றுவித்துள்ளார்கள். இது சம்பந்தமாக உடனடியாக தீர்வு காண வேண்டும். இந்த அனுமதி பத்திரத்தை ரத்து செய்து இந்த மக்களுக்கு தீர்வு தர வேண்டும். அசாதாரண சூழ்நிலையில் கொத்திவில் பிரதேசத்துக்கு ஒரு பாதை திறக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற சில மடையர்களின் நிலைமையை பார்க்கின்ற போது இந்த உலகம் எங்கே செல்கின்றது என்பதை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டிய தருணம் இது. அனைவரும் மெதுவாக செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மெதுவாக செல்லவும். நிறைய பேர் இடத்துக்கு வந்திருக்கின்றார்கள். அவருடைய வருகை பெருமதியானது. பொத்துவில் பிரதான வீதியில் புதிய மதுபான சாலை திறப்புக்கான எதிர்ப்பு பேரணி இப்போது பொத்துவில் பொது சந்தையிலிருந்து ஆரம்பமாக பொத்துவில் பிரதேச செயலகம் வரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எனவே இதில் ஒரு சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால் பொத்துவில் வாழ்கின்ற மூயின மக்களும் ஒன்று திரண்டு மழை என்று பாராமல் இந்த நிகழ்வில் கலந்திருப்பது ஒரு சிறப்பான அம்சமாகும். எனவே தொடர்ந்தும் அன்பான உறவுகளே, நீங்களும் அதிகமாக இந்த நேரலையை ஒரு பிரயோசனமான நேரலை இந்த நேரலையை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். இப்படியான ஒரு சூழ்நிலை கைதியாக மாறுமையானால் இந்த மக்களினால் அந்த பார் உடைத்தறியப்படும் என்பதை இந்த மக்கள் சார்பாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம். இருந்தால் இந்த பாரினால் பல்வேறுபட்ட இனப்பிரச்சனை, மத பிரச்சனை, அதே போன்று மட்டில்லாத பிரச்சனைகள் உருவெடுக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த மதுபான சாலைகளால் நன்மையான விடயங்கள் என்ன என்பதை நாங்கள் எல்லோரும் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கூட்டத்தை பார்த்தாவது அனைத்து மக்கள் மனக்குறுமார்களுக்கு கீழ் தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நேரத்தில் உடனடியாக இதற்கு பெர்மிட் வழங்கியவர்களும் பெர்மிட்டை உடனடியாக ரத்து செய்து கொள்ளுமாறு இந்த கூட்டத்தை பார்த்து கேட்டுக்கொள்கிறோம். எனவே இல்லாமல் ஒழிக்குமாறும் मैं कोविड जीप आया वहां मैं कोविड आई करा के नहीं बचता मैं देना है मैं इल्ला सिना मैं कोसरे पांच एतिबुना मैं आगामी का जाति के नायक वर्गे याते तो चलो याना मैं वेदिका बलमिन मैं का वहां मत नतरगिरी में सदगा मैं देना है मैं इल्ला सिना के ला मांगना ஒவ்வொரு பொதுமக்களின் ஆதங்கத்தை இப்போது வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இந்த Let's go!
சரி, இப்போது எங்களுடைய முன்னாள் பொத்துவில் பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் ரஹீம் அவர்கள் என்னோடு இணைந்திருக்கிறார். அவருடைய சில கருத்துக்களை நாங்கள் இப்போது கேட்கலாம். உண்மையிலேயே பொத்துவில் பிரதேசத்தில் ஆண்டாண்டு காலமாக பல்வேறுபட்ட சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யாரும் ஒரு பாரை திறப்பதற்கு இதுவரை காலமும் எத்தனித்ததும் இல்லை, அவர்கள் இயங்கியதும் இல்லை. ஏனென்றால் பொத்துவில் பிரதேசம் ஒரு கண்ணியமிக்க பிரதேசமாகத்தான் உருவெடுத்து இந்த காலம் அவ்வளவு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது இந்த சில தில்லாலங்கடி வேலைகளை சில பெரும்பான்மை சமூகம் இந்த வேலைகளை செய்கின்ற போது நாங்கள் அவைகளை விட்டுக் கொடுக்க முடியாது. இது எங்களுடைய உரிமை. இந்த பகுதியில் எந்த விதமான பார்களை நடத்துவதற்கோ அல்லது நடைமுறைப்படுத்துவதற்கோ நாங்கள் இல்லை. அப்படி மீறி நடக்கும் என்று சொன்னால் அந்த பார்கள் உடைக்கப்பட்டு இந்த பொதுமக்களினால் அவைகள் சேதமாக்கப்படும் என்ற விடயம் யாவரும் அறிந்த விடயமாக இருக்கின்றது. காலகாலமாக இந்த மூவின மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரே குடையின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூகத்தினை ஒரு கேள்விக்குட்படுத்த நினைக்கின்ற சில கயவர்களுக்கான ஒரு தகுந்த பதிலடியாகவே இதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்திடம் கேட்கின்றோம், இந்த பொருளாதார சிக்கலில் இருக்கின்ற ஒரு நாட்டில் இப்படியான குடிகாரர்களை உருவாக்கி எதை சாதிக்க அரசாங்கம் நினைக்கின்றது? இந்த குடிபோதையில் இருக்கின்ற மனிதர்களின் நிலைமை என்ன? ஒரு நாட்டிலே ஒரு அரசாங்கம் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் இருக்கிற ஒழிய இப்படியான குடிகாரர்களை உருவாக்கி குடியினூடாக ஒரு குடியை கெடுக்கின்ற ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கக்கூடாது. அப்படியான விடயங்களில் அரசினால் முடியும். இவைகளுக்கான ஒரு டீமினை அனுப்பி அதை ஆவணை செய்யுமாறு விசாரணை செய்து இதற்கு போதிய அளவு எந்த மக்களின் எதிர்ப்பை பகிரங்கமாக நாங்கள் இருக்கிறதோடு இவைகளை இத்துடன் நிறுத்தி வைக்குமாறும் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பிரதேச செயலாளர் ஊடாக அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வதற்கான மகஜர்களை நாங்கள் பிரதேச செயலாளருக்கு எடுத்துச் செல்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரிரு நிமிடங்களில் பிரதேச செயலாளரை சந்தித்து எங்களுடைய மகஜர்களை கையளிக்க இருக்கின்றோம். சரி, இந்த மதுபான சாலை திறக்கவிருக்கும் இந்த தருணத்தில் இதனுடைய பின்னணி நீங்கள் எவ்வாறு நினைக்கிறீர்கள்? பின்னணியை நினைக்கின்ற போது இங்கே ஒரு பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த சகோதரர் நான் நினைக்கின்றேன், அவருக்கு தொழில் என்று ஒன்று இல்லாதன் காரணமாக இதை செய்து தனது வயதை வளர்க்க வேண்டும் என்று அவர் நப்பாசில் திரிகின்றார். ஆனால் அவரை சுற்றி இருக்கின்ற பெரும்பான்மை சமூகம் எங்களோடு இருக்கின்றது. அதாவது சிங்கள மக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் கூட கூறுகின்றார்கள், எனது கணவர் ஒரு நாளைக்கு 2000 ஊதியத்தை பெற்று எனக்கு தருவதா அவர் சாராயத்தை குடிப்பார் என்ற நிர்பந்த நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களும் எங்களோடு சேர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், முடியுமான வரைக்கும் இதை அரசுக்கு எடுத்து செல்லுங்கள், அரசினூடாக இதனை தடுத்து நிறுத்தி இந்த பிரதேசத்தில் நாங்கள் எல்லாம் எப்படி ஒற்றுமையாக இருக்கின்றோமோ அப்படி இருப்போம் என்ற விடயத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றார்கள். அதே நேரம் குறித்த மதுபான சாலை திறக்கும் இடத்திலிருந்து எங்களுடைய கிறிஸ்டியன் சேர்ச், அதாவது சேர்ச் ஒன்று இருக்கின்றது, கிட்டத்தட்ட 100 மீட்டருக்குள் அரசு சட்டம் 500 மீட்டரை சொல்லுகின்றது. ஆனால் 100 மீட்டருக்குள் இந்த பாரை திறப்பதற்கு யாருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? மட்டிலடங்காத அதிகாரத்தை கையில் எடுத்ததன் காரணத்தால் தான் கடந்த காலத்தில் இருந்த அரசியல்வாதிகள் வீட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள். கோஹோம் என்ற பிரச்சாரத்தை தெரிவித்து அறகலையினூடாக நாட்டை விட்டு அனுப்பியிருக்கின்றார்கள். அதே நிலைமை பொத்தியிலிருந்து ஆரம்பித்து விடாமல் பாதுகாத்து சமூகத்தையும் பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இணைந்திருந்தார் முன்னாள் பொத்துவில் பிரதேச ரஹீம் அவர்கள். இது இந்த ஊரில் வாழக்கூடிய மக்களுடைய பொருளாதார ரீதியாகவும் ஆன்மீக ரீதியான ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயற்பாட்டினை இந்த புதிய பார் சிறப்பும் ஏனைய இந்த ஊரில் உள்ள பார்களும் செய்து கொண்டிருக்கின்றது என்பது எங்களுடைய மத குருமாரனுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது.
எனவே இந்த நடவடிக்கையிலிருந்து சமூகத்தை இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய முழு பொறுப்பும் அரசுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் இந்த புதிதாக திறக்கப்பட இருக்கின்ற இந்த பாருக்கு வழங்கப்பட இருக்கின்ற அனுமதியை உடனடியாக அரசு ரத்து செய்து இந்த ஊரில் உள்ள நல்ல வாழக்கூடிய மூவின மக்களினுடைய ஆன்மீக மேம்பாட்டுக்கும் அதே போன்று இந்த ஊரினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் அரசு துணை புரிய வேண்டும் என எங்களுடைய ஜெமியா சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். சரி, இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாம் நினைக்கின்றேன். இதனுடைய பின்னணி என்னவென்று நீங்க நினைக்கின்றீர்கள்? அதாவது இந்த மதுபான சாலை திறப்பதற்கான பின்னணி ஒரு குறித்த சாராருடைய பொருளாதார மேம்பாட்டுக்காக மட்டும் இருக்கின்றது. பரவலாக நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு என்று சொல்லப்பட்டாலும் மறுபுறம் இது நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரழிக்கின்ற ஒரு செயற்பாடு என்பதை எல்லோரும் அறிந்திருந்தும் அறியாதவர்களாக செயற்படுகின்றார்கள். සම්බන්ධ කොතවේ ප්‍රදේශයේ පොලිස් ස්ථානය තුල දාන්න නියමිතව තියෙන මත්පැන් අවන්හලට විරෝධීභාවයෙන් කොතවේ විහාරස්ථාන සියලුම විහාරස්ථාන පල්ලි පන්සල් කෝවිල් සියලුම දේවල් අපි එකට එකතු වෙලා
මේ දැවැන්ත උද්ඝෝෂණය කරන්නේ රජයට බල කරලා ඒ වගේම සියලු බලධාරීන්ට කියන්නේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න සියලු දෙනාටම කියනවා අපේ මේ බාර් එක සම්පූර්ණ බාර් ෆෝමැට් එක පොතේ ප්‍රදේශය ඉවත් කළා ආරුගම්බ ප්‍රදේශයේ සංචාරක කලාපයක් කියනවා ඒ කලාපේ ගිහින් දාගන්න ඕනේ නම් පොතේ ප්‍රදේශයේ අපි සියලු මුස්ලිම් සිංහල දෙමළ සියලු දෙනා එකට එකතු වෙලා මේ දේවල් කරන්නේ නිසා අපිට මේ බාර් එක එපා කියන එක අපි තරයේ හෙලා දකින්න දහම් පාසලක ප්‍රධානාචාර්ය හාමුදුරුවෙක් හැටියට ස්තුතියි. මේ සම්බන්ධව කියන්නේ මේ පොතිල් ප්‍රදේශයේ සිංහල දෙමළ මුස්ලිම් වර්ග ජාති හතරම ජීවත් වෙනවා සමගියෙන් ජීවත් වෙන්නේ අපි හොඳ දෙයක් නම් එකමුතුවෙන් අපිත් සහයෝගය දෙනවා මේක අනාගත පරපුර බලලා දැමීමක් දරුවන්ගේ ජීවිත අනතුරේ දැමීමක් දැනට අඩු ආදායම්ලාභී ඉන්නේ හැම කෙනාම ජීවත් වෙන්නේ කරදරෙන් ආර්ථිකත් එක්ක බොහොම අමාරුවෙන් ජීවත් වෙන්නේ ඒ නිසා මේ බාර් එක කොහෙත්ම අපේ පොතුවිල් නගරයට සුදුසු නෑ ඒ නිසා තමයි අද පොතුවිල් නගරේ සියලුම වෙළඳ සල්වල වෙළඳ මහතුන් ව්‍යාපාරික මහතුන් බෞද්ධ අපේ සිද්ධාස්ථානවල ස්වාමීන් වහන්සේ මෞලවීතුමන්ලා සියලුම දෙනා මෙතන එකතු වෙලා මේ අරින සුරාසල අපට එපා කියන අදහස තමයි මොකද ඉදිරි අනාගතේ ඉස්කෝලේ තියෙනවා බෞද්ධ විහාරේ තියෙනවා පල්ලිය තියෙනවා මේ හින්දු කෝවිල තියෙනවා ඉතින් මේ ඒ කිට්ටුව තමයි මේ බාර් එක දාන්නේ ඒක කොහොමද දාන්නේ කාගේ අනුමැතියද කවුද මේකට අවසර දුන්නේ ඒ නිසා මේ පොතුවිලි ජනතාව අහක බලන් ඉන්නේ අපට වැඩිපුර ඉන්නේ මුස්ලිම් ජනතාව අපි සහෝදරයෝ වගේ මේ පොතුවිල් වල ජීවත් වෙන්නේ මේ නරක දෙයක් මේක නවහාම නතර කරන්න ඕනේ ඔබතුමන්ලගේ මේ බලන් ඉන්න බලධාරීන් මේ ගැන අවධානය කරලා මේ ගැන වහාම දුන්නු බලපත්‍රය අහෝසි කරන්න නැති වුණොත් අපි මීට වැඩිය ඉහළින් අපි මීට වැඩිය ක්‍රියාමාර්ග ගන්නවා කාගේ බලවේගයටත් වැඩිය ජනතාවගේ மதுபான சாலை திறப்பு சம்பந்தமான அமைதி பேரணி இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பொத்துவில் பொது சந்தையிலிருந்து பொத்துவில் பிரதேச செயலம் வரையிலான அமைதி பேரணி இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான எங்களுடைய அன்பான உறவுகள் பேசவிருக்கின்றார்கள் நேரலையில். தொடர்ந்து நீங்கள் நேரலையோடு இணைந்திருக்கலாம். இந்த நிகழ்வு முடியும் வரையும் எங்களோடு பயணிக்க வேண்டும் என்று நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கின்ற அன்பான உறவுகளுக்கு அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். மழையிலும் கொடுமையிலும் 30 வருஷமாக இந்த போராட்டம் பொத்தின் மண்ணில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த காணி பிரச்சனை பழைய கல்வி பிரச்சனை மீதமாக இன்று மதுபான சாலை பிரச்சனை மனிதரை பொத்தின் மக்களுக்கு மேலும் மேலும் தலைக்கு மேல் சுமைகளாக தண்ணீர் மிக்க அரசு இந்த சமுதாயத்துக்கு நிறுத்தப்பட வேண்டும். வாரை உடனடியாக இந்த வார் வந்து பல வகையான பிரச்சனைகளை வாரை நிறுத்த வேண்டும். வாரப்பா 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 வாரப்பா
தானே ஒரு சிங்கிள் தானே போட்டி அடிச்சு இந்த அமைதி பேரணியில் ஒரு வயசாளி கலந்து கொண்டிருக்கிறார். அவர் சாது. எனவே தயவு செய்து அனைவரும் அமைதியாக செல்லும். எனவே அமைதி பேரணியில் ஒரு சாது வயசாளியாக இருந்தும் கலந்து கொண்டிருக்கிறார். எனவே தயவு செய்து அமைதியாக செல்லும். தயவு செய்து எல்லாரும் நில்லுங்க. எல்லாரும் அமைதியா நில்லுங்க. வாகனங்கள் செல்வதற்கு பாதைகளை அனுமதிக்க பேரணியில் கலந்து கொண்ட அனைவரும் இன்ஜினியர் ஆபீஸுக்கு முன்னால நிற்குமாறு அன்புடன் அறிய தருகின்றோம். மீண்டும் ஒரு முறை சகல அமைதி பேரணியில் கலந்து கொண்ட சகலரும் இன்ஜினியர் ஆபீஸுக்கு முன்னால நிற்குமாறு அன்புடன் அறிய தருகின்றோம். ஆதரவாளர்களும் வணக்கம். சகல ஆதரவாளர்களும் வேண்டாம் 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 அமைதியாக இருந்து இந்த பேரணியை முடிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோடு இந்த பொதுக்கூட்டத்தில் மதுபான சாலை தேவையில்லை என்பதை நாங்கள் ஆணித்தரமாக குறிக்கொள்கின்றோம். அருந்தையில் தேவைப்பட்ட
அளவுக்கு மதுபானங்கள் விற்கப்படுகின்ற இடங்கள் காணப்படுகின்றபடியினால் பொதுவில் அமைய போகின்ற இந்த மதுபான சாலை இந்த மக்களை அழிக்கின்ற, மக்களுடைய பொருளாதாரத்தை அழிக்கின்ற, குடும்பங்களை பிரிக்கின்ற எல்லா சமூகங்களையும் இந்த மதுபான சாலை அழித்துவிடும் என்ற அச்சத்தின் பேரில் இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற சகல சமயங்களை சகல இன மக்களும் ஒன்று சேர்ந்து ஜெமித்துல் உலமா தலைமையில் இந்த பேரணி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பேரணிக்கு கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரும் இந்த பேரணியை இப்போது நாங்கள் பிரதேச செயலகத்துக்கு முன்னால் முடிவு செய்ய போகின்றோம். அதனால் எல்லோரும் அழகான முறையில் நீங்கள் ஒத்துழைப்பாக இதுவரை கொடுத்த அந்த ஒத்துழைப்புக்கு அமைவாக எல்லோரும் சேர்ந்து இந்த மலையை நாங்கள் கையளிக்க வேண்டியிருக்கின்றது. ஒத்துழைப்பு பிரதேசமானது மூவின மக்களும் வாழ்கின்ற ஒரு முக்கியமான ஊராகும். இந்த ஊரில் ஒரு புதிய ஒரு மதுபான சாலை தேவையில்லை என்பது இந்த ஊரில் வாழ்கின்ற அனைத்து விதமான சமயங்களை பின்பற்றக்கூடிய மக்களுடைய கோரிக்கையாகும். எனவேதான் இந்த கோரிக்கையை இந்த அரசும் சார்பானாக்களும் ஏற்றி இந்த கிராமத்தில் மதுபான சாலை திறக்காமல் இருப்பதற்கான ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும் என்பதை இந்த கிராமத்தின் சார்பாக பொத்தியில் ஜெமித்துல் உலமா சபை நடத்தி கொண்டிருக்கின்ற பேரணியில் நாங்கள் திடமாக பதிவு செய்கின்றோம். மீறி திறக்கும் பட்சத்தில் நாங்கள் இந்த ஊரை இழுத்து மூடி அதுக்கு எதிரான ஒரு பெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஒரு இந்த ஆர்ப்பாட்டத்தை மீறி இந்த பேரணியை மீறி இந்த மதுபான சாலை திறக்கப்படுமா இருந்தால் இந்த கிராமம் முழுமையாக மூடப்பட்டு இதுக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்ய வேண்டும் கூறிக்கொள்கின்றோம். எனவேதான் இப்போது முக்கியமானவர்கள் මහා සංඝරත්නයේ අවසරයි සර්වාගමික පූජකතුමනි එවැගේම මුස්ලිම් දෙමළ බර්ග මැලේ කියන මේ සහෝදර සහෝදරවරුනි මේ අවස්ථාවේදී අපි නැගී හිටියේ දෙවන්ත ප්‍රශ්නයක් අපිට පැන නැගිලා තියෙනවා. පොතුවිල් නගරයේ මත්පැන් හලක් ඉදිකිරීම සඳහා නොයෙක් අය වෙරදරනවා කියලා දැනෙනවා. ඒ නිසා මේ පොතුවිල් ප්‍රදේශයට පොතුවිල් නගරයට කිසිසේත්ම මත්පැන් හලක් අවශ්‍ය නැහැ කියන එකයි අපි මේ කියන්නේ. ඔක්කොම එකතු වෙලා. ඉතින් මම හිතන්නේ සිහිපත් කරන්න ඕන වැඩ බලන පොලිස්පතිතුමා දේශබන්දු තෙන්නකොම්මැතිතුමා එතුමාගේ උදාර සංකල්පයක් තියෙනවා. පෙබරවාරි 1 වෙනිදා එනකොට පාසල් ආවට තියෙන අකටයුතුකම් සියලු දේවල් ඉවත් කරන එක. ඒක හොඳ සංකල්පයක්. ඒ නිසා ඔබතුමාගේ කාර්මික අවධානයට යොමු කරනවා මේ මත්පැන් හලත් මෙතනින් ඉවත් කරන ලෙස. ඒ වගේම නැවත මම ඉවත් කරනවා අපේ වීරසිංහ මන්ත්‍රීතුමා, අපි පාර්ලිමේන්තුවේ ආපු මන්ත්‍රීතුමා. මේ මන්ත්‍රීතුමාට මඩ ගහනවා නෙවෙයි, මේ ප්‍රදේශයේ ප්‍රචාරයක් තියෙනවා මුස්ලිම් දෙමළ සිංහල අතර මේ බාර් එක දාන්නේ ඔබතුමා කියලා. ඒ නිසා ඔබතුමාට අපි කාර්මිකව ඉල්ලනවා, මොකද අම්පාර දිස්ත්‍රික්කයේ ආර්ථික සංවර්ධන කමිටුවේ සභාපති ලෙස මේ වගේ අදෝදර්ශී ක්‍රියාකලාපවල වලට එකතු වෙන්න එපා. මොකද අහිංසක ජනතාව, දුප්පත් ජනතාව තමයි මේ ප්‍රදේශයේ ඉන්නේ. ඒ නිසා දුප්පත් ජනතාවගේ බඩට ගහන්න එපා. ඔබතුමා අපේ දුප්පත් ඡන්ද වලින් තමයි පාර්ලිමේන්තු ගියේ. ඒ නිසා ඔබතුමා දුප්පත්කම අමතක කරන්න එපා. ඔබතුමාගේ මුල ඉඳලා අපි දන්නවා ඔබතුමා ආපු විදිහ, ඔබතුමා හිටපු විදිහ අපි දන්නවා. ඒ නිසා අපි බොහොම කාර්නිකව ඉල්ලා සිටින ඔබතුමාගෙන් මේ අදහස ඔබතුමා ගාව තියෙනවා නම් මේක වහාම ඉවත් කරගෙන පොතුවිල් ප්‍රදේශයට බාර් අවශ්‍ය නැහැ. බාර් දාන්න ඕන තැන් වලට දාගන්න. පොතුවිල් අක්කරපත්තු පාරේ ඉඳලා බෝඩ් එකක් තියෙනවා පොතුවිල් කියලා ඇතුල් වෙන තැන ඉඳලා අරුගම්බේ යහා පැත්තේ දක්වා බාර් එපා අපිට. ඒ නිසා අරුගම්බේ පාලමේ යහා පැත්තේ තමයි සංචාරක පුරවැසියන්ට අනුමත වෙලා තියෙන්නේ. ඒ නිසා අලයියා කියන මේ බාර් එකත් අයින් කරන්න ඕන. මේ ප්‍රදේශයේ තියෙන සියලුම අපි දන්නවා, අපි නම් වශයෙන් කියන්නේ, මොකද අපි දන්නවා අකටයුතුකම් වෙනවා කොහොම පර්මිෂන් නැතුව බාර් දාගෙන ඉන්න තැන් තියෙනවා. ඒ සියලු දේවල් අහෝසි කරන්න කියන එක සිහිපත් කරනවා. ඒ වගේම බලධාරී විදියට ප්‍රාදේශීය ලේකම්තුමනි, ඔබතුමාගේ අවධානයටයි මේ. ඔබතුමා පළවෙනි පුරවැසියා විදියට, පළවෙනි බලධාරියා විදියට මේ පිළිබඳව වගකීමෙන් කටයුතු කරන්න. ඒ වගේම අපි පාර්ලිමේන්තු මන්ත්‍රී මුසාරත් මැතිතුමාටත් අපි කියනවා බොහොම කාර්නිකව.
ඒ වගේම මේ පාර්ලිමේන්තුවේ කතා කර අපේ මන්ත්‍රීවරු දෙන්නේ 3 දෙනෙක් මුස්ලිම් අය මේ පිළිබඳ විරෝධය පාලා එතුමාටත් අපි කෘතඥතාවය පළ කරමින් මානි එන වෙනවා තෙරුවන් සරණයි. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாளிலே விசேஷமாக பொத்திவேல் பிரதேசத்தினுடைய மக்கள் திரளை காணக்கூடிய அளவுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய அழகான பொத்திவேல் பிரதேசமானது அனைத்து விதமான இனம் ஜனங்களை சார்ந்திருக்கிற எங்களுடைய பிரதேசம் மிகுந்த வேதனையை இன்றைய நாளிலே எங்களுடைய வேதனையை நாங்கள் தெரிவிக்கின்றோம். மதுபான சாலை எங்களுடைய பொத்திவேல் பிரதேசத்தினுடைய எல்லைக்குள்ளே மதுபான சாலை வரக்கூடாது என்பதற்காகவே இன்றைக்கு பொத்திவேல் பிரதேசத்தினுடைய அனைத்து நலன் விரும்பிகளும் மதகுருக்களும் நாங்கள் இன்றைக்கு ரோட்டில் வந்து நிற்கின்றோம், பாதையில் நிற்கின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய இளம் சமுதாயத்தை காக்கவும் எங்களுடைய பொத்திவேல் பிரதேசத்தினுடைய அனைத்து வளங்களை காக்கவும் வேண்டும் என்பதற்காகவே இந்த பேரணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எங்களுடைய அடுத்த சமூகம் அல்லது வாலிப சமூகத்தை ஒரு வேதனையான சமூகமாகவே நாங்கள் காணக்கூடிய அளவுக்கு வரும் இந்த அனுமதி கொடுக்கப்பட்டால். இந்த வாரை துறப்பதற்கு, மதுபான சாலை துறப்பதற்கு எந்த விதமான அரசாங்க அதிகாரிகள், பார்லமெண்ட் உறுப்பினர்களோ அரசாங்க அதிகாரிகளோ கிராம உத்தியோகஸ்தர்களோ யாரும் இதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்பதே எங்களுடைய கண்டன பேரணியுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருவரும் இது ஜனாதிபதி, கௌரவத்துக்குரிய ஜனாதிபதி அவருடைய பார்வைக்கு செல்லும் வரைக்கும் இந்த செய்தியானது அனைத்து ஊடகங்களும் மிச்சம் வேகமாக பிரபலத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் மக்கள் சார்பாக வேண்டிக் கொள்கின்றோம். அன்பான ஒரு வேண்டுகோள், எங்களுடைய பிரதேசம் அழகான பிரதேசம், அனைத்து ஜனங்களும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வாழுகிற பிரதேசத்திலே ஒரு வேதனையான செய்தியை கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு மாறி இருக்கின்றன. இதை அவங்களுடைய மிகவும் வருத்தமான செய்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இன்னொரு தலைமுறையை வேதனைக்குள்ளான தலைமுறையாக நாங்கள் காணவே கூடாது. ஏற்கனவே அநேக பெற்றார்மார் வேதனை அடைகின்றார்கள். ஒரு சில வாலிபர்களுடைய மதுவான பழக்கத்தினால் ஏற்கனவே எங்களுடைய சமூகம் சீர்கட்டு இருக்கிறது. இனிமேல் எங்களுடைய பிரதேசத்தை சீர்கேடான ஒரு பிரதேசமாக நாங்கள் பார்க்க விரும்பவே இல்லை என்பதனை இந்த காலை வேளையிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே எங்களுடைய இந்த பேரணியானது அனைத்து விதமான பிரதேசத்தினுடைய நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண வேண்டும் என்பதற்காகவே இந்த பேரணியானது நடைபெறும் என்பதனை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். අපගේ මෙම ප්‍රදේශයට මත්ද්‍රව්‍ය මත්පැන් හලක් අවශ්‍ය නැහැ කියලා මෙම ජනතාව හැම ජනතාව වශයෙන්ම අපි මුස්ලිම් සිංහල දෙමළ කිසිම ભેදයකින් තොරව අපි ඉල්ලා සිටිනවා මෙම මත්පැන් හලට බලපත්‍රයක් ලබා නොදෙන ලෙස. එමෙන්ම අපි සුරාබදු කොමසාරිස්තුමාගෙන් ඉල්ලා සිටින්නේ මෙම ජන කොට්ටාස දිහා බලලා ඔබතුමන්ට මෙම අවසර පත්‍රය ලබා දෙන්න පුළුවන්ද කියලා පොඩ්ඩක් කල්පනා කරලා බලන්න. ජනාධිපතිතුමනි, ඒ වගේම අගමැතිතුමනි, සංස්කෘතික අමාත්‍යතුමනි, සංස්කෘතික අමාත්‍ය නිලධාරීනි, බලන්න මෙම ජනතාව දිහා බලන්න. මෙතන මුස්ලිම් ඉන්නවා, සිංහල ඉන්නවා, දෙමළ ඉන්නවා, ස්වාමීන් වහන්සේලා ඉන්නවා, මෞලවීතුමන්ලා ඉන්නවා. මේගොල්ලෝ තම තමන්ගේ කාගේවත් පෞද්ගලික ප්‍රයෝජනයකට මෙතනට ඇවිල්ලා නැහැ. ඒ වගේම අපි අපගේ ප්‍රාදේශීය ලේකම්තුමාගෙන් ඉල්ලන්නේ ඔබතුමා මෙම සුරාබදු කොමසාරිස්තුමාට සුරාබදු ආයතනයට දැනුම් දෙන්න මෙවන් තත්ත්වයක් තියෙන්නේ අපගේ ගම තුළ කියලා. අපගේ ගමට මෙම පාසල් තියෙනවා, එතන පල්ලි තියෙනවා, හින්දු කෝවිල් තියෙනවා, ඒත් එක්කම අධිකරණය තියෙනවා, අල්ලපුවට අධිකරණය. මෙම මත්පැන් හල මත්පැන් හල විවෘත කරන්න යන තැනට අල්ලපුවට තියෙන අධිකරණයකට ඉස්සරහා තියෙන පොලිස් ස්ථානය, වටේම තියෙනවා චර්ච් තියෙනවා, පල්ලි තියෙනවා, කෝවිල් තියෙනවා, පාසලක් තියෙනවා. අපගේ තරුණ පරපුර, අපගේ අනාගත උසාවිත් තියෙනවා, අපගේ තරුණ පරපුර කුඩා ළමුන් විනාශ කරන්නද මේ හදන්නේ? මේකට කවුරුන් හෝ
කවුරුන් හෝ සහයෝගය දෙනවා නම් ඒ තමන්ගේ දරුවන්ට කරන අපරාධයක් කියලා හිතා ගන්න ලෙස කාරණිකව ඉල්ලා සිටිනවා. ජනාධිපතිතුමනි හැකි ඉක්මනින් මේකට මැදිහත් වෙලා අපගේ ඉදිරියට ඉස්සරහට අනාගතයේදී මෙම මත්පැන්හල විවෘත කරන්න යම්කිසි සැලසුමක් තියෙනවා නම් අපි මේට වඩා ඉතාමත් බැරෑරුම් ලෙස මෙම පොතුවිල් නගරයේ අපි උද්ඝෝෂණ ව්‍යාපාර දිගටම පවත්වනවා කියලා ප්‍රකාශ කරමින් නිහඬ වෙමි. இப்போது பொத்துவில் பொது சந்தையிலிருந்து பொத்துவில் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இருப்பது அமைதி பேரணி இப்போது வந்தடைந்திருக்கின்றது. மாஸ்டர் கையளிப்பதற்காக இப்போது பொத்துவில் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக வந்திருக்கின்றார்கள். இப்போது செயலாளர் அவர்களிடம் மகஜர் சகல உலமாக்கள் முடிவாங்க. இந்த நிகழ்வு சம்பந்தமாக மகஜர் கையளிக்கப்படவிருக்கிறது. முன்பாக வந்திருக்கிறார்கள் இந்த ஏற்பாட்டு குழுவினர், பொதுமக்கள், மூவின மக்களும் சேர்ந்து இப்போது சில நிமிடங்களில் இந்த நிகழ்வு சம்பந்தமாக மகஜர் கையளிக்கப்படவிருக்கிறது பொத்துவில் பிரதேச செயலாளர் அவரிடம். எனவே பொறுத்து பார்ப்போம் இதற்கான முடிவு எவ்வாறான முடிவு கிட்டும் என்பதை இப்போது பொத்துவில் பிரதேச சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் குணாஸ் அவர்கள் விடயங்களை பொத்துவில் திறக்கப்பட இருக்கின்ற மதுபான சாலை சட்டமறையில் பொத்துவில் திறக்கப்படுகின்ற மதுபான பொத்துவில் திறக்கப்பட இருக்கின்ற மதுபான சாலை உண்மையிலே இங்க பார்க்க விடயங்களுக்கு அப்பால் மக்களை குற்றம் செய்யறதுக்கு தூண்டுவதற்கு அமைவதாக காணப்படுகின்றது. ஏனென்றால் இலங்கையை பொறுத்த மட்டும் 90 விதமான குற்றங்கள் நடப்பது அவர்கள் சாராயத்தை குடித்ததன் பின்புதான் இந்த குற்றங்கள் நடைபெறுகின்றது. எனவே பொத்துவிலை பொறுத்த மட்டில் இங்கு வாழக்கூடிய மக்கள் குற்றங்களை செய்யக்கூடிய மிக குறைந்த தொகையினர் காணப்படுகின்றனர். இந்த சாராய மதுபான சிறப்பதன் ஊடாக
இங்க இருக்கிற அனைத்து மக்களையும் குற்றம் செய்ய தூண்டுவதற்கு ஒரு அடித்தளத்தை விடுவதாகவே இந்த மதுபான சாலை காணப்படுகின்றது. எனவே இந்த மதுபான சாலை திறப்பு விடயத்தில் அனைத்து சமூக மக்களும் இதை எதிர்ப்பதனால் அரசாங்கம் இந்த விடயத்தை மிகவும் கரிசனாக செயற்பட்டு, ஏனென்றால் அனைத்து சட்டங்களும் மக்களின் விருப்பு வெறுப்புக்கு வைத்து சட்டங்கள் ஆக்கப்படுகின்றன. எனவே இந்த 100% மக்கள் இந்த மதுபான சாலை திறக்கப்படுவதனால் இந்த மதுபான சாலை திறப்பதற்கு விசேஷமாக பிரதேச செயலாளர் இந்த இடத்தில் பிரசன்னமாக இருப்பதால் இதுக்கு எந்த வகையிலும் அனுமதி கொடுக்க முடியாது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இதுகள் இந்த சட்டத்தரணி சங்க தலைவர் என்ற வகையிலும், அதே சமயம் இந்த ஊரில் நான் ஒரு பிரஜை என்ற அடிப்படையிலும் அனைத்து மக்களின் சார்பாகவும் இந்த விண்ணப்பத்தை உங்கள் முன்வைக்க விரும்புகின்றேன். எனவே தயவு செய்து இந்த மக்களை குற்றம் செய்வதற்கு ஒரு சமூகத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்கு அதற்கு நீங்க ஒரு உடந்தையாக இருக்கக்கூடாது என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் சொல்லிக் கொடுக்க விரும்புகின்றோம். I wish to further say most of the offences are committed in Sri Lanka. When you take the rate of the offences, most of the offences are committed under the influence of liquor. Pothivil is a very peaceful village. The crime rate is very less. So we don't want the government to push the people to commit crimes. Therefore, not only as we in the President Bar Association, we as a people have united here. We request the Division Secretary not to permit or not to allow to opening of a wine shop here. Therefore, it's a request coming from the people. The laws are made only for the interest of the people. Therefore, you should not allow the opening of bar any further. We object this, and there will be I also foresee there will be a violent act can take place in the future in the case of a granting of a bar shops. Therefore, we urge you to inform the government and other authorities to express the people dissatisfaction over this issue. Thank you. පොතුවිල් නගරේ ඉන්න අපි මේ ජනතාව වෙනුවෙන් කතා කරන්නේ ඒ කියන්නේ මේ බාර් එක දාන එකට අපි තදින්ම විරුද්ධයි. ඒ මුස්ලිම් ජනතාවත් වැඩි පිරිසක් වෙසෙන මේ පොතුවිල් නගරේ මුස්ලිම් ජනතාවත් මේ අපේ ගරුතර ස්වාමින් වහන්සේලා ඒ වගේම හැමතැනින්ම ඇවිල්ලා තියෙනවා අපේ ගරුතර ස්වාමින් වහන්සේලා මුතුමා විහාරේ පානම්පත්තුවේ ලොකු ස්වාමින් වහන්සේ යතුරු සියලුම ස්වාමින් වහන්සේලාත් පල්ලිය මේ පියතුමන්ලා සියලුම පල්ලිවල ඉන්න මේ මවුලවීතුමන්ලත් පොතුවිල් ජනතාව සිංහල දෙමළ මුස්ලිම් බර්ගර් ඒ සියලුම දෙනා ව්‍යාපාරික මහතුන්ලද මෙතනට ඇවිල්ලා ඉන්නේ. මේ නිකන් නෙවි මේකට විරුද්ධයි. බාර් එක අපට එපා. අපේ ළමයි ඉස්කෝල තියෙනවා, බෞද්ධ විහාර තියෙනවා, නීතියක් කරන තැන තියෙනවා. කොහොමද බාර් එකක් දාන්නේ? උසාවියක් තියෙනවා, පොලිසියක් තියෙනවා, හින්දු දේවස්ථානයේ පල්ලිය. එතකොට ළමයි ඉස්කෝලේ යන තැනක් තියෙනවා. මේව බලාගෙන අහක බලන් ඉන්න බෑ. ඒ නිසා ඉදිරි අනාගතේ ළමයිගේ ජීවිතය අඳුරුයි. මේ ප්‍රදේශයේ බාරව ඉන්න ගරු මුෂාරෆ් මන්ත්‍රීතුමනි මේ රිෂාඩ් බදුරුදීන් මේ මන්ත්‍රීතුමා පාර්ලිමේන්තුවේ තව මන්ත්‍රීවරු කතා කරා. ඒ ගැන ස්තුති වෙනවා. තව මේක අකුල ගන්නකම් බලපත්‍රය මේක කොහොමවත් ඕනේ. මේක අකුල ගන්නකම් මේ විදියටම අපි ඉදිරියට ගෙනියනවා මේ උද්ඝෝෂණය අපි සෑම දෙනාම. ඒ වගේම අපේ මේ පොතුයි ප්‍රදේශයේ කරු ප්‍රාදේශීය ලේකම්තුමනි මේ ගැන අවධානය කරන්න, මේ ගැන බලන්න. අපි මේ නිකන් නෙවෙයි අපේ මේ දරුවෝ ඉදිරි අනාගතයේ ඉන්නව දරුවෝ ඒ දරුවෝ හදා ගන්න ඕනේ. දැනටම අඩු ආදායම් ලාභීන්ලා ඉන්නේ මේ පොතුයි ප්‍රදේශයේ. ආශ්‍රයතුම සමෘද්ධියෙන් ජීවත් වෙන අය. එතකොට මේ ඉදිරියේ ඉන්න දරුවෝ ඒවට ඉබේම අත ළඟ තියෙනකොට ඇබ්බැහි වෙනවා ප්‍රාදේශීය ලේකම්තුමා. ඒ නිසා මේ සුරාබදු කොමසාරිස්තුමා මේ ගැන බලන් ඉන්නවනම් වහාම මේ බලපත්‍රය අහෝසි කරන්න. වේල් 3ක් කෑවොත් එක වේලයි දෙවේලයි කන්නේ. එතකොට මේ බාර් එකක් දැම්මොත් තව පෞල් ජීවිත අඩාල වෙනවා. ළමයිගේ ඉස්සරහට තියෙන අනාගතය අඩාල වෙනවා. මේකට බලපත්‍රය දුන්න එක එයාට නීතිය කරන්න. මෙහෙට පොතුවිල් ප්‍රදේශයට අපට එපා. මුස්ලිම් දෙමළ සිංහල දෙමළ බර්ගර් ජනතාව ජීවත් වුණේ හරිම සමගියෙන්. දැනටත් එහෙමයි. කිසිම ප්‍රශ්නයක් නැහැ.